இதில் இன்னொரு காஷனாக ஒன்று சொல்லணுன்னா, சீனியர் போயிட்டு அவங்க பையன் வந்துடக்கூடாது. இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட செயலாளருடைய வாரிசுகளை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே எம்பியாக இருக்காங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவரை வச்சு கட்சியை இதுக்கப்புறம் நம்ம கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு நிறைய இடங்களை ஒதுக்குவீங்களா? மாவட்ட செயலர் பதவி ஒதுக்குவீங்களா? அது செய்யணும். ஏன்னா விஜயுடைய அரசில் 8 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க மினிஸ்டராக இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே நடந்ததில்லை. 8 பேர். அவங்க 20% பாப்புலேஷன் இருந்தாலும் 3-4 கிடைக்கும். உப்பு சப்பு இல்லாத பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்தணும் திமுக 100%ங்க. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தங்க தான் இருக்காங்க. கீதா ஜீவன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. 77ல் 1 நியாயமா? நீங்கள் வந்து அதுக்கப்புறம் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணோன்னா போய் அங்கே போராட்டம்லாம் பண்ணால் சிரிப்பாக இருக்குல்ல. அது ஏன் உங்கள் கட்சியில் நீங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானமே போட வேணாம்? திரு ஸ்டாலின் முடிவு பண்ண வேண்டியதான். 77 பேரில் ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்ல? ஏன் வந்து உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி மாதிரி திமுக மாதிரி செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு திமுகவுக்கு. அனுபவம் இல்லாத ஒருத்தங்க வந்து இங்கே வந்திருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நிறைய தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது வேற எங்கேயும் உங்கள் ஃபோக்கஸோடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய பையன் அதெல்லாம் தாண்டி அவருடைய அரசியல் ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு களம் இது. சில தவறுகள் செஞ்சிருந்தாலும் ஓவராலாக எஸ் டன் வெல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸு, சட்டமன்றத்தில் எப்படி பேசுவார், பத்திரிகையாளர் எப்படி சந்திப்பார், அவராக பேசுவாரா, இப்படிலாம் கேட்குற கேள்விக்கெலாம் அவர் பதில் கொடுத்துட்ருக்காரு. யூ கேன் திங்க் ஆன் ஹிஸ் ஃபீட். ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது குறித்து தான் விரிவாக பேச போகிறோம். பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு நம்ம கூட அரங்கத்தில் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 70 அதாவது பதவிகளுக்கு ஏற்ப வயது வரம்பு நிர்ணயம், மாவட்ட செயலாளர் பொறுப்புல ஒரு நபர் 3 முறை மட்டும்தான் பதவியில் இருக்க முடியும் போன்ற பல தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மாற்றமா இல்லது களை எடுப்பா இல்ல மறுசீரமைப்பா? உங்க பார்வை என்ன? காலத்தின் கட்டாயம் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வெற்றி, விஜய் ஏற்படுத்துகிற இம்பேக்ட் தான் அதுக்கு ஒரு ட்ரிகர் நான் சொல்லுவேன். இன்கேஸ் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த மாற்றம் வந்திருக்காது. விஜயோடைய வெற்றி தான் இந்த மாற்றத்துக்கான விதை நான் சொல்லுவேன். அப்போ தமிழக அரசியல் களம், அந்த பாதை விஜய் வந்ததுக்கு அப்புறம் வேறு ஒரு பாதையை நோக்கி மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்சல்யூட்லி. நீங்கள் வந்து மாற்றத்துக்கு ஏற்ப, கால சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்கவுங்க கட்சியை வந்து மாற்றி அமைச்சுக்கலன்னு வச்சுங்களேன், அது வந்து அரசியல் களத்தில் எடுபடாது. ஏதோ நடந்திருக்கு இல்லையா? இப்போ திமுக வந்து ஒரு இன்ஸ்டா ரீலில் ஜெயிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு மோகத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிலாம் சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சேர்ன் நடந்திருக்குது. இங்கே மக்கள் வந்து புதுசாக ஒன்றை நோக்கி போயிருக்காங்கங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, அதுக்கப்புறம் வந்து புதுமுகங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடச்சி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? அதனால நம்மளும் அது மாதிரி ஒரு மாற்றத்தை செய்யணும்னு நினச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப அவசியமான மாற்றம், காலத்தின் கட்டாயம் நான் சொல்லுவேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி ஜென்ரலாக ஒரு போராட்டம் நடந்ததுக்கப்புறம் அவர் சேஞ்செலாம் பண்ணவே மாட்டார், அமைச்சரவையில் யாரையும் நீக்கலாம் மாட்டார். தர்மேந்திர பிரதான் நீக்கினார்ல, அதற்கு காரணம் இளைஞர்களுடைய போராட்டம். ஸோ இந்த இளைஞர்களுடைய வாய்ஸை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து கேட்குற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால திமுக இந்த மாதிரி மாற்றத்தை செஞ்சுருக்காங்க. ஓகே, இது காலத்தின் கட்டாயம் அப்படின்ற ஒரு விதத்தில் பார்த்தாலும் கூட மூத்த நிர்வாகிகளினுடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லலாம். வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி அந்த அதிருப்திக்கும் இது ஒரு ட்ரீட்மெண்ட் தானே. அது இளைஞர்களை கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க வெளிப்படையாக, அவங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு. பட் அதே நேரத்தில் அதிருப்தி இருந்ததுங்கிறதையும் திரு ஸ்டாலின் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்மளும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். நான் அதான் சொல்கிறேன், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஓட்டு போட்டாங்க, எதனால் போட்டாங்க, நம்ம எப்படி மாற்றிக்கணும்னு தான் எல்லாருமே ட்ரை பண்ணோம், எல்லா கட்சியுமே ட்ரை பண்ணோம். அதை செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போது மூத்த நிர்வாகியோடைய செயல்பாடு சரியில்லை, நான் நீக்கிறேன்னு சொன்னால் அது ரொம்ப கசப்பாக இருக்கும்ல.
இப்போ அதை நீங்கள் வேற மாதிரி பேசி இருக்கிறாரு. கசப்பாகத்தான் இருக்கும், அது எப்படி நம்ம உடல் நலனுக்கு நல்லதோ அதே மாதிரி இது கட்சிக்கு நல்லது அப்படின்னு பேசி எக்ஸாக்ட்லி. அதாவது இப்போ நீங்கள் வந்து திமுகவில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது, பல வருடங்களாக ஒருத்தரே ஒரு போஸ்ட்டை வச்சிருக்கிறது, இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் வாரிசு அரசியல் நம்ம தலைமையில் மட்டும் இல்லை, ஒரு மாவட்ட அளவுலேயும் ஒரு மாவட்ட செயலர் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறாருன்னா அவருக்கு அப்புறம் உடனே அவருடைய பையன் வந்துடுறாரு. இப்போ வாரிசு அரசியல், திமுக மீது ஒரு வாரிசு அரசியல்னு பிற கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாலும் கூட அந்த திமுக கட்சியின் உள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கா? அப்சல்யூட்லி. ஏன்னா அது வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு இளைஞர் வந்து கடுமையாக உழைக்கிறார் 20 வருஷம் 25 வருஷம், அவருக்கு எலிவேஷனுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் எப்படி உற்சாகமாக பணியாற்ற முடியும்? மற்ற கட்சிகளில் வந்து அது வந்து ஃபீல்டு வந்து ரொம்ப லெவல் பிளேயிங்காக இருக்குது. ஆனால் இங்கே அது இல்லை, அது நிதர்சனமான உண்மை. நான் வந்து நீங்கள் பாருங்கள், வந்து தூத்துக்குடியில் என் பெரியசாமின்னு ஒருத்தர் 20-30 வருஷமாக மாவட்ட செயலர் இருந்தார், இறக்குமரே இருந்தார். ஐயா கருணாநிதி கூட அவரை வந்து முரட்டு பக்தர், முரட்டு பக்தர்னு சொல்லுவார். அவர் இருந்ததுக்கப்புறம் அவங்க பெண், அவருடைய பெண் வந்து கீதா ஜீவன் வந்து மாவட்ட செயலர் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பல மாவட்டங்களில் நிலவுது. ஸோ அது அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த மாற்றம் நான் நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் வந்து 70 வயசுக்குள்ளார இருக்கணும், 3 முறை தான் அவங்க வந்து அந்த பதவியில் எல்லாம் இருக்க முடியும், அந்த 3 டென்யூர்ஸ். அதேமாதிரி ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் வரைக்கும் அவங்க ஏஜ் கட் ஆஃப் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் ஆக்சுவலாக நான் என்ன நினைப்பேன்னா, திமுக மாதிரி ஒரு பகுத்தறிவு கட்சி தான் முன்னே பண்ணியிருக்கணும். ஐயா கருணாநிதி அவர்களே 90 வயசுக்கு மேலெல்லாம் ஆக்டிவாக பாலிடிக்ஸ்லாம் கண்டினியூ பண்ணிக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதாவது நான் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கட் ஆஃப் இருக்கணும் ஏஜ். ஒரு 80 இயர்ஸ்க்கு மேலே ரொம்ப தீவிரமாக பணியாற்ற முடியாது, இல்லை களமாற்ற முடியாது. ஸோ அவர் வந்து ஒதுங்கி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். 2016 கருணாநிதி அவர்களுக்கு பதிலாக திரு ஸ்டாலின் அப்போயே முன்னிறுத்தி இருந்திருக்கணும். அது 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 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுத்தறிவு உள்ள கட்சி செய்ய வேண்டிய விஷயம், செஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அது செய்யலை. அதுக்கப்புறம் பேராசிரியர் அன்பழகன் கூட 90 வயசுக்கு மேலேயும் அவர் வந்து பொதுச் செயலாளர் கண்டினியூ பண்ணார். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு சயின்டிஃபிக்காக எல்லா விஷயத்தையும் அணுகிற கட்சி செய்ய வேண்டிய சீர்திருத்தம்னு நினைக்கிறேன். 80 வயசுக்கு மேலே இந்த மாற்றங்கள் வந்து இந்த சீர்திருத்தங்கள் முன்பே செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ இந்த 2026 தேர்தல் தோல்வி தான் ஒரு விஷயமா இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா இத்தனை காலமா அதை செய்யாம இப்பதான் அவங்க உணர்ந்திருக்கிறாங்களா திமுக? எக்ஸாக்ட்லி. ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த பேச்சே வந்திருக்காது. திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த சீர்திருத்தம் நடந்திருக்குமா? 100% நடந்திருக்காது. ஒன்று தோத்துருக்காங்க, அதுவும் ஏடிஎம்கே கிட்ட தோத்துருந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் 100% இந்த சீர்திருத்தம் வந்திருக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஏடிஎம்கேவை பீட் பண்ணுறது ஸ்லைட்லி ஈஸியர். ஆனால் விஜய்ங்கிற வந்து ஒருத்தர் வந்து எம்ஜிஆர், அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பர்சன். ஸோ நீங்கள் வந்து அவரை தோக்கடிக்கணும்னா உங்கள் வியூகத்தை மாற்றணும். நீங்கள் இளைஞர்களுக்கு அப்பீலே ஆகலை உங்கள் கட்சிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இவங்க ஜென்சி மீட்லாம் போட்டாங்கல்ல திமுக, அதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. விஜயுடைய ஆதரவு, இளைஞர்கள்ட்ட இருக்கிற ஆதரவு வந்து நேச்சுரலாக ஆர்கானிக்காக வருது, யாரும் சொல்லி செய்யலை. வீட்டில் உள்ள பெண்கள் செய்கிறாங்க, காலேஜுக்கு போகிற இளைஞர்கள் பெண்கள் செய்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களால செய்ய முடியல. அவங்க செஞ்ச அந்த இதெல்லாம் முன்னெடுப்புலாம் ரொம்ப செயற்கையாகவும் சில சமயத்தில் கிரிஞ்சாகவே இருந்தது. ஸோ அது திமுக தலைமை பார்த்துருப்பாங்க. உண்மையான மாற்றம் என்னென்னா பொறுப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து இதுமாரி ஒரு கட் ஆஃப் சொல்லிட்டீங்க, 45 வயசு தான் கிளை செயலாளர் இருக்குன்னா அந்த இளைஞர்கள் தானே வர முடியும். அதில் 2 முறை தான், மாவட்ட செயலாளர் தான் 3 முறை, மற்றவங்களாம் 2 முறை. இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கல, நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அவர் 2 முறை தான் இருப்பார், அடுத்து நான் வந்துடுவேன் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இல்லாமல் இருந்தது. இந்த சீர்திருத்தத்தினால வந்து ஐ திங்க் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன். புதிய நிர்வாகிகள் அங்கே கொண்டு வர்றதன் மூலமா அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்காதா திமுக? இதை எப்படி திமுக அணுக போகுது? அது கொஞ்சம் சிக்கல் தான். அது இப்போ வந்து இந்த 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டினியூ ஆவாங்களா, இம்மீடியட்டாக அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப கடினம். அது வந்து ஏன்னா பல வருடமாக அவங்க வந்து கட்சியில் இருக்கிறவங்க, நிறைய பேர் வந்து திரு ஸ்டாலினோட மூத்தவர்கள். ஸோ அவங்களாம் நீங்கள் வந்து ஒதுங்குங்கன்னு எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் தலைமை கழகத்தில் வந்து பொறுப்பு கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுது. ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த இப்போ ஒரு வேலூர் மாவட்டம்னா திரு காந்தி அவர்கள் பல வருடங்களாக அங்கே வந்து மாவட்ட செயலராக இருந்திருக்காரு, திமுகவினுடைய முகமாக இருந்திருக்காரு. இப்போ திரு துரைமுருகனுக்கும் அவர் மாவட்ட செயலராக இருந்திருக்காரு.
அவரை துரைமுருகனோட வயது கம்மினா கூட அவர் இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் தன்னுடைய பையனுக்கே விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். இதில் வந்து ராணிப்பேட்டை தொகுதியில் திரு காந்தியோட பையன் வினோதுக்கு வந்து திமுக சீட்டு கொடுத்தது 2026. பையனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. வேற ஒருத்தர் கிடையாது, சொந்த பையனுக்கு விட்டு கொடுக்கலன்னா அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் உரிமை கொண்டாடுவார்னு பாருங்கள் அந்த பதவியை அல்லது அந்த ஏரியாவில் அவருடைய இது இன்ஃப்ளூயன்ஸை. ஸோ அவங்களாம் நீங்கள் ஒதுங்குங்கன்னு சொல்கிறது கஷ்டம்தான். பட் நீங்கள் வந்து இந்த கசப்பு மருந்து முழுங்கி தான் ஆகணும் ட்ரீட்மெண்ட்டை உடம்பு குணமாகணும்னா. ஏன்னா வந்து இளைஞர்கள் வந்து கட்சியை விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை. அவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது வாக்காளர்களில். அப்புறம் விஜய் வந்து ஒரு ஒரு புது அரசியலை முன்னிறுத்தியிருக்கிறார். அறிமுகம் இல்லாதவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்களாம் ஜெயிக்க வச்சுருக்காருல்ல. அதனால் அவங்க வந்து இந்த ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் செஞ்சு தான் ஆகணும், அது கசப்பாக இருந்தாலும். கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த மூத்த நிர்வாகிகள் எப்படி பார்ப்பாங்க? அதை வரவேற்கிறாங்களா? வரவேற்க தயாரா இருக்கிறாங்களா? வரவேற்க மாட்டாங்க. வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். போன வாரமே இந்த பேச்சு வரும்பொழுது நான் வந்து நினச்சேன், இது நடக்காதுன்னு நினச்சேன். இந்த சீர்திருத்தம்லாம் நடக்காது, விடமாட்டாங்க சீனியர்ஸ் அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக கட்சியில் கஷ்டப்பட்டுருக்கோம், கட்சி ஆட்சியில் இல்லாத போதும் நாங்கள் வந்து உங்களோட இருந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போய் டிஎம்கேல நல்ல வளமாக நல்ல பதவியோடு இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே வந்து ஷைன் ஆனவங்க கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். வந்தவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃப்யூச்சர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து அவங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம எம்ஜிஆர் இருக்கிறபோது ஒரு 77லேருந்து 89 வரைக்கும் நம்ம வந்து எதிர்கட்சியாக இருந்தோம். அப்போல்லாம் யாருமே நாங்கள் வெளில போகலையே, ஒரு கொள்கை பிடிப்போட இருந்தோம்ல. அதனால் நீங்கள் வந்து எங்களை கைவிட்டுறக்கூடாது, எங்களுக்கு நீங்கள் இதுமாரி மால் ஆஃபீஸர்னு வந்து பதவி விலகு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து ஐ திங்க் அவங்க எல்லாம் கன்சல்ட் பண்ணி திரு உதயநிதி, திரு ஸ்டாலின் எல்லாருமே கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு வழி கிடையாது. நம்ம கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணுன்னா இந்த வேலையை நம்ம செஞ்சாகணும். ஏன்னா நீங்கள் சட்டமன்றத்திலே பாருங்கள், சட்டசபை இப்போ நேரடியாக ஒளிபரப்பாயிட்டு இருக்குல்ல, ஆளுங்கட்சி பக்கம் எல்லாமே இளைஞர்களுங்க, எல்லாருமே இளைஞர்கள். உண்மையிலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு நேரு, திரு வேலு எல்லாரும் வந்து சீனியர்ஸு. கேகேஎஸ்எஸ்ஆர் ஒருத்தர் கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் யோசித்து பார்த்தேன், 50 வயதுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க திமுக? டக்குன்னு பார்த்தா திரு உதயநிதி சொல்லலாம். அவரே ரொம்ப 35-40 கிடையாது, இஸ் நியரிங் 50. அந்த அந்த ரேஞ்சில் வேறு யார் இருப்பாங்க சொல்ல முடியாது. ஐ திங்க் எனக்கு பட்டுன்னு பார்க்கும்போது எனக்கு அந்த லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்காரு, விழுப்புரம் மாவட்டம், அவர் இருக்கலாம். எண்ணிக்கை அடிப்படையில் குறைவு தான். இல்லை, நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கேஷுவலாக ஒரு கிளான்ஸ்லேயே நம்மளால் இப்போ அந்த 50க்கு கீழே உள்ளவங்களாம் நம்ம பார்க்க முடியல. நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு ராஜ்மோகன், ரமேஷ், யாதவ் எல்லாருமே வந்து 40க்கும் குறைவாக கூட இருப்பாங்க. 50 விடுங்க, 40க்கும் குறைவாக இருப்பாங்க. அதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்களே. இப்போ வேளாண்மை துறை அமைச்சர் வினோத்குமார், நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ். இந்த ஷிஃப்ட்டை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் திமுகவில் உள்ளவங்களுக்கே ஒரு மாதிரியாக யோசனையாக இருக்கும், நம்மலாம் இந்த பொசிஷன் வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ நாளாச்சு. பாரு, இந்த பையன் வந்து 30, கீர்த்தனாக்கு ஐ திங்க் 29 இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், இவ்வளோ பெரிய பொறுப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு திமுகவில் உள்ளவங்க இல்லை, மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. பட் நாட் ஈஸி. இது நீங்கள் வந்து நான் ரொம்ப சுலபம்னு சொல்லலை. இது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான முடிவு தான். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலேயும் சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 20, 30, 40 வருஷமாக ஒரு ஏரியாவை கட்டி ஆண்டவங்களை நீங்கள் நவுந்துட்டு ஒதுக்கிட்டு நீங்கள் இன்னொருத்தரை கொண்டு வரதுங்கிறது நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும். கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறாங்க சீனியர்ஸ் அப்படின்றத மட்டும் பார்க்காம, இப்போ 2019, 2021 தேர்தல் வெற்றிக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. இப்போ 2026 ஒரு பெரும் தோல்வி, இதன் மூலமாக மட்டுமே ஒரு இந்த ஒட்டுமொத்த கட்சியுமே ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்னு அதை உட்படுத்தணுமா? அதுக்கான தேவை இருக்கா? தேவை இருக்குது, இல்லைன்னா அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ புதுசாக பதவி கிடைக்கிற இளைஞர்கள்லாம் விஜய்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். விஜயுடைய எமர்ஜென்ஸ்னால, விஜயுடைய வெற்றினால தான் இந்த மாற்றம் வந்திருக்குது. அவங்க இது இப்போ பண்ணிடணும்னு அவங்க யோசிச்சதுக்கு காரணமே, விஜய் வந்து இஸ் ஹியர் டு ஸ்டே. இப்போ அவர் முதலமைச்சர், ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, தாவேகா இன்னொரு லாங் ரனில் அந்த கட்சி வந்து வலுப்பெறும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் சேர்றாங்க. அதுவும் வந்து இப்போ எதை காமிக்குதுன்னா, ஏடிஎம்கேவோட ஃப்யூச்சரில் வந்து தாவேகா தான் திமுகவுக்கு எதிரியாக இருக்க போகுதுங்கிறது வந்து தெளிவாயிடுச்சு.
ஸோ அதனால இவங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக ஒரு மாதிரி இப்போ ஒரு முன்கூட்டியே ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்ல 6 மாதம் கூட இந்த கட்சி ஆட்சி இருக்காது அப்படின்லாம் திமுக சார்பா தான் பேசினாங்க. அப்போ விஜய் மீது ஒரு என்ன சொல்றது? ஒரு அவங்க திமுகக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 2029 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருக்க போகுதுன்ட்டுன்னு. உள்ளதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க நீங்கள் 6 மாசத்துல கவுந்துரும், எங்கள் தயவுல தான் ஆட்சி நடக்குதுங்கிறதெல்லாம் வந்து உண்மையை நம்ம நம்பிடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும். அவங்க எம்ஜிஆர் கிட்டேயும், அம்மையார் ஜெயலலிதா கிட்டேயும் அடைந்த தோல்விகள் அப்படி. நீங்க வந்து அந்த தோல்விகளே தான் அவங்க பாடம் கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவர வெளியிலலாம் இக்னோர் பண்றோம். இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியாது. இது ஒரு கோமாளி கூட்டம். இது வந்து கவுந்துரும். அப்படி இப்படிலாம் சொன்னாலும், விஜய்க்கு அந்த இருக்கிற கரிஸ்மாவையும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வெளியில போகும்போது மக்கள் குடுக்குற வரவேற்பு, பெண்கள் கிட்ட அவருக்கு இருக்கிற ஆதரவு. இவங்க உரிமை தொகையை அட்வான்ஸா போடுறாங்க. போனஸா 2 மாசம் சேர்த்து குடுக்குறாங்க. பெண்களுக்கு நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க திமுக. அப்படியும் பெண்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பாதிக்கு பாதி. ஏன் இன்ஃபேக்ட் ஆண்களை விட பெண்கள் தான் அதிக வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் ஆமா. 2026ல். ஸோ அதெல்லாம் அவங்க மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க நம்ம ஊடகங்களுக்காக அவங்க ஒரு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. ரியாலிட்டி அவங்களுக்கு தெரியும்ல. விஜய் இஸ் அரௌண்ட் 50-52. ஸோ அதனால் ஒரு 20 இயர்ஸ் சாலிடாக அவர் வந்து அரசியல் இருப்பாருங்கிறது தெரியும். அப்புறம் ஆட்சிக்கு வந்துட்டார்ல, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை நீங்கள் சீரியஸாக எடுத்து தான் ஆகணும். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் அப்சர்வராக இந்த முடிவுகளை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஆட்கள் வரணும். ஒருத்தரே வந்து அதை அனுபவிக்கக்கூடாது. அப்போ தான் அக்கௌண்டபிலிட்டியும் கிடைக்கும். நான் தாங்க, என்னை யாருமே அசைக்க முடியாதுங்க, திண்டுக்கல்லாம் நான் தாங்க, அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறும். அப்போ வந்து அவங்க இருக்கிற பீரியடில் நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. இதில் இன்னொரு காஷனாக ஒன்று சொல்லணுன்னா, சீனியர் போயிட்டு அவங்க பையன் வந்துடக்கூடாது. இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயும் மாவட்ட செயலாளருடைய வாரிசுகளை வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா மாவட்டங்கள்லாம் ஏற்கனவே எம்பியாக இருக்காங்க. நேருடைய மகன் எம்பியாக இருக்கிறாரு. இவர் ஐ பெரியசாமி பையன் எம்எல்ஏவாக இருக்கார். துரைமுருகனோட பையன் எம்பியாக இருக்கிறாரு. இதுமாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அடுத்தது வேலு, பொன்முடி பையன் தோத்துட்டாரு. அதுக்கப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், இவங்க எல்லாருமே தங்களுடைய மகன்களை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறாங்க. சரி, நான் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து இறங்கிக்கிறேன், எனக்கு பதிலாக என் பையன் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இந்த மாற்றமே ஏமாற்றமாயிடும். நீங்கள் ஃப்ரெஷர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அதுதான் நீங்கள் டிவிக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பான்ஸ்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவரை வச்சு கட்சியை இதுக்கப்புறம் நம்ம கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு. அதுவும் ஒரு வேலிட் பாயிண்ட் அது. இப்போ நீங்கள் அது அவர் இளைஞரணி செயலாளராக இருக்கிறது ஒன்று. அப்புறம் வந்து அவர் தன்னோட டீம் வரணும்னு நினைப்பார்ல. இப்போ வந்து திரு ஸ்டாலின் எலெக்ஷனில் தோத்ததுனால இப்போ திமுகவோட முகமாக சட்டமன்றத்தில் உதயநிதி தான் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து ஒரு போன ஜெனரேஷன்லேருந்து இருக்கிற தலைவர்களோட, மாவட்ட செயலாளர்களோட ஒர்க் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து ஐயா கருணாநிதி பீரியட்லேருந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? ஃப்ரெஷ் ஐடியாஸ் அவங்க ஏற்றுப்பாங்களா? புதுசாக அரசியல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இந்த ஜென்சி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கெலாம் அவங்க சரிப்பட்டு வருவாங்களான்னு அவர் யோசிச்சுட்டு இருந்துக்கலாம். இது வந்து அவருக்கும் உதவியாக இருக்கும். இப்போ அவருடைய செட்டில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளராக வரலாம். ஸோ ஒரு ஒருங்கிணைப்பு வந்து பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு உதயநிதிக்கு. வந்து நான் வந்து திரு ஸ்டாலின் தோத்ததை திமுகவினால் ஏற்றுக்க முடியலன்னா கூட, நான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக அவருக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் பேசுகிறது வந்து இளைஞர்களுக்கு கனெக்ட் ஆகுது. திரு ஸ்டாலினை விட உதயநிதி அவர்களுடைய பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நாகரிகமாக பேசினா, அதையும் சொல்லிடுறேன். அது வந்து எப்போதும் பண்போட வந்து கரெக்டாக பேசினா கனெக்ட் ஆகும். ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது, ஜென்ரலாக சொல்கிறேன், வெளியில் பேசுகிறதெல்லாம். ஸோ வந்து அதை அவர் பயன்படுத்திக்கணும். அவருக்கு தகுந்த ஒரு டீமும் வந்து இப்போ அமைய போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், 77 இருந்த மாவட்டங்களை வந்து 110 ஆக்கிட்டாங்க. எண்ணிக்கையும் அதிகமாக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. இவர் 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அதுவும் இளைஞர்களாக வரப்போகிறாங்க. 3 டேர்முக்கு மேலே இருக்க முடியாது. 3 டேர்ம் ரெகுலேஷனில் வந்து ஐ திங்க் 13 பேர் ஆல்ரெடி 3 டேர்ம் இல்லை, அபவ் 70ல் 13 பேர் போகிறாங்க. 3 டேர்ம்னா அது வேற பார்க்கணும். 3 டேர்ம் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண இளைஞர்கள் கூட இருக்கலாம். ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வரலாம். 110ல் ஒரு 50-60 பேர் வந்து புதுமுகங்களாக வர சான்ஸ் இருக்குது. முக்கியமான ஒரு மூத்த உறுப்பினர்கள் இருப்பாங்க, முக்கிய பொறுப்புகளில் இருப்பாங்க திமுகவில்.
அதுலயும் சேஞ்சஸ் இருக்கா? சேஞ்சஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கா? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க அபோவ் 70 3 டெர்ம் கம்ப்ளீட் பண்ண மாவட்ட செயலாளர்கள்லாம் வெளியில போகணும்னா, அவங்களுக்கு வந்து தலைமை கழகத்தில ஏதாவது பொறுப்பு தருவாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப ஏடிஎம்கேல அமைப்பு செயலாளர்ன்னு வச்சிருக்கிறாங்க. கேட்கிறவங்களுக்கெல்லாம் குடுக்குற பதவி அது. பெரிய அதுக்கு வந்து ஒரு இதெல்லாம் இல்ல. பவர்லாம் கிடையாது. ஆனா பார்த்தா பேரு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். அது மாரி நெறைய பேருக்கு குடுக்குறாங்க. அது சில பேர் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. உப்பு சப்பு கிடையாது. எனக்கு வேண்டான்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேலுமணி அவர்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நான் அந்த மாரி ஏதாவது பதவி உருவாக்க போறாங்களா? ஏன்னா நீங்க எல்லாரையும் பதவி இல்லாம வச்சுக்க முடியாது. மாவட்ட செயலர் இல்லன்னா வேற ஏதாவது குடுங்கன்னு கேட்பாங்க. எத்தன பேருக்கு நீங்க பொருளாளர் பதவி குடுக்க முடியும்? எத்தன பேருக்கு பொதுச் செயலாளர் பதவி குடுக்க முடியும்? பொதுச் செயலாளர் பதவியிலயுமே சில சிக்கல் இருக்கு. அடுத்து யார கொண்டு வருது அப்படின்ற பேச்சுக்கள்லாம் அது இப்ப வருதே. எனக்கு அந்த அந்த சேஞ்சும் கொண்டு வரணுன்றேன் நான். இந்த சூட்டோட சூடா திரு துரைமுருகன் ஐ திங்க் 87, 88 ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் ஒரு ஒரு நிச்சயமா வந்து ஒரு இது குடுத்துரணும். ரெஸ்ட் குடுத்துரணும். அவர் உடல்நிலைய பார்த்துக்கிட்டு ஒரு ஏதோ நீங்க வந்து ஒரு அவருடைய சர்வீஸ்க்கு தகுந்த மாரி ஒரு பதவி. அ அ அதில ஆக்டிவா இல்லாத மாரி. ஏதோ ஒரு இத குடுத்து நீங்க அவர ரிட்டயர்மென்ட் குடுத்துரணும். இப்ப நீங்க டிஆர் பாலு அபோவ் 80. ம். இன்ஃபாக்ட் கரண்ட் லோக்சபால ஓல்டஸ்ட் மெம்பர் டிஆர் பாலு. இந்தியாவிலேயே ஓல்டஸ்ட் எம்பி அவரு தான். இதுல மக்களவையில. ஸோ அவருக்கு பொருளாளர் பதவி இருக்கு. அதையெல்லாம் நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் குடுக்கலான்னு சொல்றேன். இல்ல இப்போ பொ பொதுச் செயலாளர் பதவி, பொருளாளர் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பொறுப்புகள். இப்போ இதன் பிறகுனா யாருக்கு கொடுக்கறதுக்கான இப்ப வாய்ப்பு அதிகம்? ராசா குடுக்கலாம். ஏன்னா, நீங்க இந்த இந்த மாற்றத்தில வந்து எனக்கு 2 பெரிய கேள்விகள் இருக்கு. ஒண்ணு வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு நெறைய இடங்கள ஒதுக்குவீங்களா? மாவட்ட செயலாளர் பதவி ஒதுக்குவீங்களா? அது செய்யணும். ஏன்னா, விஜயுடைய அரசுல 8 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க மினிஸ்டரா இருக்காங்க. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே நடந்ததில்ல இது. 8 பேர். அவங்க 20% பாப்புலேஷன் இருந்தாலும் 3, 4 கிடைக்கும். உப்பு சப்பு இல்லாத துறைகள் கிடைக்கும். இப்போ முக்கியமான துறைகள் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை இது மாரி நல்ல நல்ல வளமான துறைகள் வந்து அல்லது முக்கியத்துவம் உள்ள துறைகள் வந்து தலித் மக்களுக்கு கிடைச்சிருக்கு. தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கும் இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா 77 மாவட்ட செயலாளர்கள்ல 2 பேரோ, 3 பேரோ தான் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க திமுகவுல. அதில ஒரு 20 பேராவது வர வேணாமா? 110 பேர்னா, 20, 25 பேராவது பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருக்கணும். அதுக்கு அம்பேத்கர் வாழ்க்கை ஃபுல்லா போராடினாரு. எனக்கு அரசியல் உரிமை வேணும். அரசியல் மூலமா தான் வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது கிடைக்கும், தீர்வு கிடைக்கும். அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாரு. ஸோ அதையும் இவங்க அட்ரஸ் பண்ணணும். அத வந்து இவங்க வெளிப்படையா இன்னும் சொல்லல. எத்தன பேர கொண்டு வருவோம்னு சொல்லல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில பட்டியலினத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நெறைய எண்ணிக்கையில வசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம் தொகுதிகள்லாம் அ இது ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூயன்சிஸ் பாராளுமன்றத்திலேயே. ஆனா இவங்க மாவட்ட செயலாளர்கள் ஒருத்தர் கூட அங்க தலித் கிடையாது இந்த மாவட்டங்கள்ல. ஸோ அதையும் அவங்க அட்ரஸ் பண்ணணும். அதுலயும் விஜய் ஒரு தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கிறாரு. விஜய் வந்து அம்பேத்கர கொள்கை தலைவரா சொல்றாரு. எனக்கு உண்மையிலேயே எந்த அளவுக்கு அம்பேத்கர் கொள்கைகள்லாம் இவர் ஃபாலோ பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் ரெப்ரசன்டேஷன் குடுத்துட்டார்ல. அது ஒரு ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் தானே. அதுக்கப்புறம் அந்த 8 அமைச்சர்களும் எப்படி பணியாற்றுறாங்க, எப்படி தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக நிக்கிறாங்கங்கிறது அடுத்தது. அதுதான் முக்கியம். பட் வந்து விஜய் வந்து நான் இது மாரி செஞ்சுட்டேன்னு அவரே சட்டமன்றத்தில சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் திமுக கணக்குல எடுத்துக்கணும். அடுத்தது இன்னொன்னு வந்து பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன். அதிகப்படுத்தணும் திமுகல. 100%ங்க. இங்க பாருங்க இப்போதைக்கு வந்து மாவட்ட செயலாளர் ஒருத்தங்க தான் இருக்காங்க. கீதா ஜீவன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. 77ல 1 நியாயமா? நீங்க வந்து அதுக்கப்புறம் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பண்ணணும்னா, போய் அங்க போராட்டம்லாம் பண்ணா அது சிரிப்பா இருக்குல்ல அது. ஏன் உங்க கட்சியில நீங்க நாடாளுமன்றத்தில, சட்டமன்றத்தில தீர்மானமே போட வேணாம். திரு ஸ்டாலின் முடிவு பண்ண வேண்டியதுதான். 77 பேர்ல ஒரு 10 பேர் பெண்கள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம்ல? ஏன் சொல்லல? அப்புறம் இப்ப இருக்கிற 59 கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல திமுக சார்பா 2026ல ஜெயிச்சதுல ஒரு பெண் கிடையாதுங்க. அதாவது 5 பேர் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள காங்கிரஸ்ல 1, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பாமகல 1, 2 பேர் இருக்கிற சிபிஎம்ல ஒரு பெண், ஒருத்தர் இருக்கிற தேமுதிகல ஒரு பெண். ஆனா உங்க கட்சியில கிட்டத்தட்ட 60 பேர் உங்க கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பெண் கூட வரல. என்ன நியாயம் அது? நான் என்ன கேட்கிறேன்னா, அவங்க ஜெயிக்கிற மாரி தொகுதி நீங்க குடுக்கல. அல்லது பெண்கள் ஜெயிக்கிறதுக்கான ஏதுவான சாதகமான சூழ்நிலையை உங்க கட்சி உருவாக்கல. அவங்க ஜெயிக்கலைங்க நாங்க குடுத்தோம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்க அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு குடுத்து, அவங்களுக்கு வந்து அவங்க தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி குடுத்துருக்கணும். சும்மா பேருக்காக வந்து நாங்க வந்து தாம்பரத்தில ஒரு பெண்ணுக்கு குடுத்தோம், காஞ்சிபுரத்தில ஒரு பெண்ணுக்கு குடுத்தோம்னு சொல்லக்கூடாது. அது உண்மையிலேயே வந்து திமுக வந்து அ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் அது. ஏன்னா பெரியார ஒரு கொள்கை தலைவரா வச்சிருக்கிறீங்க.
பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவ்வளோ பெண் முன்னேற்றத்துக்காக, பெண்கள் முன்னேற்றத்துக்காக அவ்வளோ போராடி இருக்கார் பெரியார். பெரியார்னா நம்ம வந்து கடவுள் மறுப்பு, சாதி ஒழிப்பு மட்டும்தான் சொல்லுவோம். பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவர் அவ்வளோ உழைச்சிருக்கிறாரு. அவர் தான் உங்களோட கொள்கை தலைவர்ன்றீங்க. பெரியாருடைய பேரர்கள் நாங்க அப்படின்றீங்க. ஏன் இது மாரி நீங்க இப்படி இருக்குது உங்க கட்சியில நிலைமை? மக்களும் மக்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகளாகவும் பெண்கள் வரல. நீங்க அப்பாயிண்ட் பண்ற மாவட்ட பொறுப்புலயும் பெண்கள் இல்ல. ஏன்? அதெல்லாம் பத்தி திரு ஸ்டாலின் வந்து வரும் நாட்கள்ல ஏதாவது முடிவெடுப்பார்ன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். அதுல இன்னைக்கு நடந்த அந்த சீர்திருத்தத்துல அதெல்லாம் இல்லாதது ஒரு நியூட்ரல் அப்சர்வரா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? அசெம்பிளியா இருக்கட்டும், இல்ல வெளியிலயா இருக்கட்டும். நான் ஒண்ணே சொல்லுவேங்க வந்து ஜென்ரலாவே இந்த காலகட்டத்துல இந்த சோஷியல் மீடியா ஏரால ரொம்ப நாகரிகமா பேசணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம் அது. ஏன்னா திமுகவுக்கு ஏற்கனவே ஒரு கெட்ட பேர் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பிலோ த பெல்ட் பேசுவாங்க, அநாகரிகமாக பேசுவாங்கங்கிறது மக்கள் மத்தியில் பொது புத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. அதை மாற்றணும்னா எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஒரு பண்பாடற்ற சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு கீழ்மட்ட தலைவர் கிடையாது. வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு ஒன்றிய செயலாளரோ கிடையாது. அவர் வந்து கட்சியோட அடுத்த தலைவராக போகிறவர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். அந்த பொறுப்போடு அவர் பேசணும். அது வந்து அவர் இரட்டை அர்த்தத்தெல்லாம் பேசிட்டு நான் அப்படி பேசலைன்னு சொல்கிறதெல்லாம் யாரும் ரசிக்க மாட்டாங்க. பட் அதர்வைஸ் அவர் பேசுறது ஜனரஞ்சகமாக இருக்குது. அதாவது ரொம்ப தூய தமிழில் பேசாமல் சட்டசபையிலேயே அவர் ஃபேக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பேசும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அதுவும் முதல்ல பேசின பேச்சுலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் வந்து என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, திரு ஸ்டாலின் தோத்தது வந்து கெட்டதுலேயும் ஒரு நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு 70 வயசு மேலே ஆயிடுச்சு. அடுத்த தலைவரை கொண்டு வரணும்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உதயநிதி அவருக்கு. இதை அவர் நல்லா பயன்படுத்திக்கணும். ஆரோக்கியமாக விவாதத்தை வச்சுக்கணும். மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்கணும். ஸோ அது அவர் செய்வார்னு எதிர்பார்க்குறேன். அவரோட கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். இப்போ தஞ்சாவூரில் வந்து அவர் அநாகரிகமாக பேசுனது இருக்குல்ல, அதை வந்து அவங்க கட்சியிலேயே எதிர்த்து குரல் எழுப்பியிருக்கணும். இதெல்லாம் பேசக்கூடாது, இல்லை தேவையில்லாதுன்னு. அது சொல்கிற சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டில் தலைவர்னு ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜனநாயகமற்ற சூழ்நிலை தான் நிலவுது. கட்சியில் ஒருத்தர் கூடவா சொல்ல முடியாது, ஏங்க இதுமாரி ரெட்டெடுத்துலாம் பேசணும்? நம்ம ஏற்கனவே நம்மளை மக்கள் வந்து இதுமாரி ஒரு பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதெல்லாம் பேச வேண்டாமே அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி இருக்குது, கட்சியில் ஃபுல்லாக கண்ட்ரோல் இருக்குது. அதனால் வந்து அவர் நினச்சதை செய்ய முடியும். அவர் ஆரோக்கியமாக அரசியல் எடுத்துகிட்டு போகணும். அந்த வாய்ப்பை வந்து வரும் காலங்களில் உதயநிதி வந்து பயன்படுத்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொள்கை ரீதியாகவும் திமுகவுக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்குது இல்லையா? அண்ணா அவர்கள் வந்து பேரறிஞர் அண்ணா வந்து எல்லா விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார். ஸோ அதெல்லாம் கூட வந்து திமுகவுக்கு உதயநிதிக்கு ப்ளஸ்ஸு. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஆரோக்கியமாக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் விஜயை எதிர்க்கணும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து அவங்க கட்சிக்காரங்க ரசிக்கலாம், கூடுதல் அவங்க கைத்தட்டலாம், பொதுமக்கள் ரசிக்க மாட்டாங்க. அப்புறம் பெண்கள் வந்து அதை ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து பெண்கள் வாக்குலாம் விஜய் பக்கம் போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அந்த வாக்குலாம் உங்கள் பக்கம் வரணும்னா வெறும் இந்த மாதிரி நலத்திட்டங்கள் மட்டும் பத்தாது. பெண்களை கண்ணியமாக நடத்தணும், கண்ணியமாக பேசணும். அரசியல் இல்லாதவங்களை பற்றினா பேசவே கூடாது. ஆனால் திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா அதுமாரி பேசாமல் இருக்க முடியாது. இப்போ கூட முரசொலியில் வந்து ஒரு பெரிய கட்டுரை ஆர்டிக்கல் போட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன பொறுத்தவரைக்கும் தேவையில்லை. இதெல்லாம் பர்சனல் விஷயம் இது. அதனால வந்து தமிழ்நாட்டுக்கோ அல்லது ஒரு பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா, அதை தான் பார்க்கணும். பர்சனல் லைஃப் செப்பரேட், அரசியலுங்கிறது தனி. அவங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனையா, அரசாங்கத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, ஊழல் வருதா, அல்லது வந்து ஆட்சி நடத்துறதுல பிரச்சனை வருதாங்கிறது தான் பார்க்கணுமே தவிர. ஆக்சுவலி நான் ஏன் வந்து உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது, எதிர்க்கட்சி மாதிரி திமுக மாதிரி செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு பெயருமே இருக்கு திமுகவுக்கு. அனுபவம் இல்லாத ஒருத்தங்க வந்து இவங்க வந்திருக்கிறாங்க, ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும்போது வேற எங்கேயும் உங்கள் ஃபோக்கஸ் போயிடக்கூடாது. ஒரு சீப்பான ஒரு ஒரு வார்த்தை பிரயோகம்னா பயன்படுத்திடக்கூடாது. கருத்தியெல்லாம் எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு 1000 சான்ஸ் கொடுப்பாங்க தேவைக்கா. அதை தான் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு
ஒரு ரொம்ப மலிவான ஒரு ஜோக்க சொல்கிறத வந்து என்னமோ அது ஒரு பெரிய சாதனையாக பெருமையாக நினச்சிக்கூடாது அவங்க. அது 4 பேர் கை தட்டலாம், உங்கள் கட்சியில் எல்லாரும் வரவேற்கலாம், பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட். திமுக வந்து எதிர்க்கட்சியாக வந்து எல்லாரையும் விட சிறப்பாக செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட அவங்க வந்து அதை இந்த முறையும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை முன்னெடுக்க வேண்டிய கடமை வந்து இவருக்கு உதயநிதிக்கு இருக்கு. என்னதான் தலைவராக திரு ஸ்டாலின் இருந்தாலும் அவர் சட்டமன்றத்தில் இல்லை. அவரும் இஸ் அபவ் 70. முன்ன மாதிரிலாம் ட்ராவல்லாம் பண்ண முடியாது. இப்போ பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் உதயநிதி தான் போக வேண்டி இருக்கும். கட்சியோட முகமாக அவர் மாறிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பொறுப்போட செயல்படணும். ஏன்னா வந்து எதிர்பக்கம் இருக்கிறது கிட்டத்தட்ட அவரோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற திரு விஜய். அதனால் வந்து அவருக்கான ஒரு ஒரு நல்ல பாதையை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறது. ஐயா கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய பையன் அதெல்லாம் தாண்டி அவருடைய அரசியல் ஆளுமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு களம் இது. சில தவறுகள் செஞ்சிருந்தாலும் ஓவராலாக எஸ் டன் வெல். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்யூனிகேஷன், இந்த எக்ஸ்பீரியன்ஸு, சட்டமன்றத்தில் எப்படி பேசுவார், பத்திரிகையாளர் எப்படி சந்திப்பார், அவராக பேசுவாரா, இப்படிலாம் கேட்குற கேள்விக்கெலாம் அவர் பதில் கொடுத்துட்ருக்காருல்ல. யூ கேன் திங்க் ஆன் இஸ் ஃபீட், உடனடியாக பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம். அதை வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அது நிறையா படிக்கணும் ஆக்சுவலாக. எனக்கு அதுக்கெலாம் ஒரு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். வந்து நீங்கள் அதை எளிய முறையில் விளக்கணுன்னா வந்து நிறையா படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அவங்க இன்ஸ்பிரேஷனாக அவங்க தாத்தாவே தான் எடுத்துக்கணும். 90 வயசு வரைக்கும் எப்போதும் படிச்சுக்கிட்டே இருந்தார். அறிவை வந்து விரிவாக்கிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அந்த ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட பேசுகிறதுக்கான ஒரு திறமையும் அவர்கிட்ட இருந்தது. அதெல்லாம் தான் இவர் அடைய வேண்டிய இது நினைக்கிறேன், அடையாளங்கள் நினைக்கிறேன். ஓகே சார். நன்றி. பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.